வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சப்பாத்திக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன்னீர் வந்து 150 கிராமுங்க. இந்த மாதிரி வெட்டி வச்சுருவேன். தூள் தூளாக ஆகாமல் கரெக்டாக வெட்டி ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை உரிச்சிட்டு லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு, ஏன்னா வெட்டின பிறகு கழுவக்கூடாது, முன்னாடியே கழுவிடுங்க. பேக்கெட் விட்டு பிரித்த உடனே கழுவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி சாப்பிடல நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு உரிச்சிட்டு நான் நல்லா நச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து ஒரு 1/4 கட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு. வெங்காயம் வந்து 1/2 கிலோ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பட்டருங்க. தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடச்சட்டியை தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டு நம்ம வந்து என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அது யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க கடலை எண்ணெய். இப்போ இது மீடியமாக காயட்டும். இந்த ரொம்ப காய விடக்கூடாது எண்ணெயை. காஷ்மீர் தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக. இப்போ வந்து இதில் வந்து இந்த பன்னீரை சேர்த்துடலாங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. அப்போ தான் இந்த காரம் உப்பு எல்லாம் அதில் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடையாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த உடனே அது தனியாக அப்படியே அரைச்சி அள்ளிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து மற்றதை போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும், பார்க்கலாம். எடுக்கும்போது காமிக்கிறேன். போதும், ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதை வந்து தனியாக எடுத்துடலாம் ஒரு தட்டில். இப்போ இதில் வந்து பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு பட்டரு இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கிறதுக்கு அருமையாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஏன்னா வெங்காயம் ஏன் இவ்வளோ சேர்க்குறேன்னா வந்து நம்ம வேறு எதுவும் கிரேவியாக நம்ம செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து 1/2 கிலோ, ஒரு 4-5 பேர் சாப்பிட்ணுன்னா 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. கொஞ்சமாக எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இப்படி போட்டுங்க. எண்ணெயில் பொரிய போடுறதுனாலும் பொரிய போடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாயில் கடிபடும்போது நல்லா இருக்கும். இந்த ட்ரையாக சாப்பிட்றது ஜீரணமும் நல்லா ஆகும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி சேர்த்துடலாம். உப்பு
இந்த எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாகத்தையும் போடணும். அப்போ போடும்போது காமிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு காமிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா முக்கால் வேகாடு நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி இட்லி கொப்பரை மாதிரி இருந்ததுன்னா அப்படி போட்டு மூடி விட்டுருங்க. இதில் வர்ற வேர்வை, அந்த வடிகிற வேர்வையிலே கொஞ்சம் நேரம் வெந்துடும். தக்காளி ஊற்றும்போது காமிக்கிறேன். பண்ணி பார்க்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம். சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா அது நல்லா ஜூஸ் மாதிரி வந்துடும். தோல்கள் எல்லாமே நல்லா கட் பண்ணி வந்துடும். இல்லை சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் இதெல்லாம் மறுபடியும் சேர்க்கணும். சேர்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சுற்றி அந்த தண்ணி நம்ம இந்த வேர்வை தண்ணியை நல்லா வடிஞ்சு நல்லா வெந்துக்கிட்டு பாருங்கள். நம்ம தக்காளி வந்து சேர்த்ததுவே தெரியல பாருங்கள். நல்லா கரைஞ்சிருச்சு தக்காளி. வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. முக்கால் வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் சேர்க்குற தூள் வந்து நம்ம என்ன மசாலா சேர்க்குறோம்னா, நம்ம குழம்பு மிளகாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. கரம் மசாலா தூள் வந்து ஒரு சிட்டிகை 3 சிட்டிகை இருந்தால் போதும். கரம் மசாலா தூள் ரொம்ப போடக்கூடாது, ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். 1/2 டீஸ்பூன் வந்து காரம் சில்லி பவுடர், காரம் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நான் பச்சை வாசனை கொஞ்சம் நேரம் போகட்டும். உப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் பன்னீர் சேர்க்கும்போது காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துச்சு பாருங்கள். நம்ம அந்த தக்காளி கட் பண்ணி அந்த சாப்பாட்டில் போட்டோமே, அது வந்து பாருங்கள் தோலுது எதுவுமே இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேணால் காரம் வேணால் கம்மியாக பண்ணிக்கோங்க. ஆனால் இது காரமே இருக்காது பட்டு சேர்த்துக்கிறதுனால. கலர் இப்படி இருக்குதுன்னா நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு காரம் அப்படி இருக்குது. கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது, காரம் இருக்காது. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டுருங்க, சாரிங்க. பன்னீர், இந்த பன்னீரை வந்து சேர்த்துடலாம் கூட. இப்போ தனியாக வதக்கி வச்ச பன்னீரை சேர்த்தாச்சு. இது அப்படியே நல்லா ஒரு கிளறி, ஏன்னா பன்னீர் வந்து வெந்துருச்சு உங்களுக்கு போதும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொத்தமல்லியெல்லாம் அதில் வதங்கிடும். சேர்த்து சாப்பிட்ருங்க. சாதம் கூட அது போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளறி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு. தொட்டுக்கிறது கூட எதுவுமே வேண்டாம். பன்னீர் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்ருங்க பசங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதுங்க. இப்போ நம்மளுடைய சப்பாத்திக்கு தேவையான வெங்காய பன்னீருங்க ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். இறக்க வேண்டியதான். இனி இப்போ வந்து கஸ்தூரி மேத்திங்க சும்மா ஒரு 3 கையால் ஒரு பிடி அப்படியே எடுத்துக்கோங்க. 3 விரலால் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி போட்டிருக்கோம், அதுவே போதும். இருக்கிறதுனால நான் போடுறேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி ஒரு கிளறிட்டு இறக்க வேண்டியதான். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இறக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. நம்மளுடைய வெங்காய பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.
புளி சாதம், தயிர் சாதம், அது சைட் டிஷ்ஷுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதுவாகும். சாதத்தில் கிளறி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது பாருங்க, அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி யாரும் அவ்வளோவா செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சட்டிலையெல்லாம் கருங்கல்ல பாருங்கள், எல்லாம் அருமையாக இருந்துச்சு.